மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகன். மாரடைப்பு நோய் அல்லது ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனுக்குரிய பாதகமான காரணிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று இன்னும் ஒரு முக்கியமான காரணியை பற்றி பார்க்கவிருக்கின்றோம், நீரிழிவு நோய் அல்லது டயபிட்டிஸ் மெலைட்டஸ். எனவே இந்த நீரிழிவு நோய்க்கும் இந்த மாரடைப்புக்கும் இடையிலே மிக 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 நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எனவே எங்களுடைய இரத்தத்திலே இருக்கின்ற சுகர், பிளட் சுகர் என்று சொல்லுவோம், சீனியினுடைய அளவை நாங்கள் சமமாக பேணாவிட்டால் அது மிக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இங்கு இருப்பவர்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த நீரிழிவு நோய் இருந்தால் மட்டும்தான் இந்த மாரடைப்பு ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. சில பேருக்கு இந்த இம்பேர்ட் பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது உடலிலே இருக்கின்ற இந்த குளுக்கோஸ் சீனியினுடைய அளவு சமநிலையில் இல்லாமல் கொஞ்சம் கூடி கொஞ்சம் குறைகின்ற இந்த நிலைமை கூட இந்த மாரடைப்புக்கு பெரிய ஒரு பாதகமான ஒரு காரணியாக இருக்கும். அதாவது மாரடைப்பு ஏற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நான் முந்தைய நிகழ்ச்சிகளிலே சொன்னது போல, இந்த இரத்தத்திலே இருக்கின்ற இந்த சீனியினுடைய பிளட் சுகர், பிளட் குளுக்கோஸ் என்று சொல்லுவோம் அளவானது கட்டாயமாக கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 10 மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் எடுத்த இரத்தத்திலே இந்த சீனியினுடைய அளவு 126 மில்லிகிராம் பெர் டெசிலீட்டர் என்று சொல்லுவோம், அல்லது 6.1 மில்லிமோல் பெர் லிட்டர் என்று சொல்லுவோம். இந்த 126 மில்லிகிராமுக்கு மேலே போகவே கூடாது. இதை மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு இரத்த சோதனை இருக்கின்றது. சாப்பிட்டு மதியம் 12 மணிக்கு சாப்பிட்டு 2 மணிக்கு எடுக்கின்ற PPBS, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். இது ஒருபோதுமே 180க்கு மேல் போக முடியாது. 160 180 மட்டும் இருக்குமல் அதுக்கு மேலே போக முடியாது. மூன்றாவதாக உங்களுக்கு தெரியும், இந்த HbA1c என்று சொல்லப்படுகின்ற எங்கள் இரத்தத்தில் இருக்கின்ற ஹீமோகுளோபினுடன் சேர்ந்து இருக்கின்ற இந்த சீனியினுடைய அளவானது எப்போதுமே 5.8 இருக்க வேண்டும். இதிலே ஒரு விதமான விட்டு கொடுப்புகளுக்கு இடமில்லை. எனக்கு சுகர் 135 வருகிறது, எனக்கு போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் 200 வருகிறது, அல்லது HbA1c 6.8 வருகிறது, அப்படி ஒரு கதையும் இல்லை. 126 180 அடுத்ததாக 5.8 இந்த நிலைமையில் இருந்தால்தான் எங்களுடைய உடலை நாங்கள் மாரடைப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். பல நோயாளிகள் எங்களிடம் வருகின்ற போது பார்க்கின்ற ஒரு விடயம் என்றால், இது ஒரு சமநிலையில் இல்லை, கூடி குறைந்து கொண்டு இருக்கின்றது. எனவே கூடி குறைகின்ற ஒரு தன்மையானது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். நான் முதலிலே சொன்னது போல, நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டும் தான் இந்த மாரடைப்பு கூடுதலாக ஏற்படும் என்று இல்லை. இரத்தத்திலே இந்த பிளட் சுகரினுடைய அளவு, இந்த இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸினுடைய அளவை வடிவாக பேணாமல் கூடி குறையுது அப்படி சொல்லுவோம். நாங்கள் இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ட் டெஸ்ட் என்று சொல்லுவோம். அதிலே கூட அப்படி பிரச்சனை இருக்கின்ற போது கூட அவை கூட எங்களுக்கு இந்த மாரடைப்பு ஏற்படுவதற்குரிய பாரதூரமான விளைவுகளாக இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நோயாளிகள், மருந்து எடுப்பவர்கள், இந்த நீரிழிவு நோய் அல்லது இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ்க்கு மருந்து குடிப்பவர்கள் எந்த நிலைமையில் இவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? சுகரை 126 பேண வேண்டும். அடுத்தது போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் எப்போது 180 கீழே இருக்க வேண்டும். ஆனால் HbA1c எனப்படுகின்ற இந்த 3 மாதம் மட்டும் எங்களுடைய இரத்தத்தில் இருக்கின்ற சீனியினுடைய அளவை பார்க்கின்ற இந்த HbA1c அவர்கள் 6.5க்குள் வைத்திருக்க வேண்டும். இது முக்கியமாக யாருக்கு? நீரிழிவு நோயாளிகளுக்கு. ஆனால் நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களுக்கு இது 5.8 ஆகி இருக்கின்றது. ஆனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த HbA1c ஆனது 6.5க்கு மேல் போகவே கூடாது. எனவே நீங்கள் மருந்துகள் குடிக்கின்ற போது இதே அளவில் தான் வைத்திருக்க வேண்டும். சில பேர் வருகிறார்கள், அவருடைய இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சாப்பிடாமல் இருந்து
விரதம் இருந்து எடுக்கின்ற இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 200, 200, 210 அப்படி ஒரு கதையும் இல்லை. எப்போதுமே அந்த நிலைமையானது 126க்கு கீழ் உட்பட்டிருக்க வேண்டும். இதை நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பிளட் குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் என்று சொல்லுவோம். மிகவும் வன்மையாக, அதாவது அங்கால இங்கால ஒரு விட்டு கொடுப்புகளும் இல்லாமல் நீங்கள் வடிவாக பேணுவீர்களாக இருந்தால்தான் உங்களுக்கு இந்த மாரடைப்பு நோய் ஏற்படுவதை தடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த நீரிழிவு நோயில என்ன நடைபெறுகிறது என்றால், எங்களுடைய நாடி நாளங்களிலே இருக்கின்ற உள்ளுக்களே இருக்கின்ற ஒரு கவரிங் எண்டோதீலியமானது பாதிக்கப்படுகிறது. இதே பிரச்சனை தான் எங்களுடைய இதயத்தில் இருக்கிற இந்த முடிவுறு நாடிகளிலும் ஏற்பட போகிறது. எனவே முடிவுறு நாடிகளில் இந்த பிரச்சனை ஏற்படுகின்ற போது அந்த இடத்திலே முடிவுறு நாடிகளிலே இருக்கின்ற உள்ளுக்களே இருக்கின்ற அந்த ஸ்மூத்னஸ், மெதுவான சீரான தன்மை பாதிக்கப்படும். உங்களுக்கு சொன்னேன், இந்த மெதுவான சீரான தன்மை அதுக்குள்ளே அந்த முடிவுறு நாடிகளுக்கு இல்லாவிட்டால் அந்த இடத்துல என்ன நடைபெறும் என்றால் அத்ரோஸ்க்ளரோசிஸ் எனப்படுகின்ற, முதல்ல சொன்னேன், அந்த இடத்துல போய் எங்களுடைய குருதி சிறு தட்டுகள், அதாவது அதே நேரத்தில் இந்த முடியுறு நாடிகளில் இருக்கின்ற தசைநார்கள், அதே நேரத்தில் அந்த இடத்துல போய் புரதங்கள், இந்த ஃபைப்ரின் புரதம் எல்லாம் போய் சேர்ந்து அந்த இடத்திலே அந்த கட்டி உருவாகும். இந்த கட்டி கொஞ்சம் போக 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 பெரிதாகி போய் கடைசியிலே மாரடைப்பு ஏற்படும். இதன் காரணமாகத்தான் இந்த நீரிழிவு நோயாளிகள் கூடுதலான அளவு அவர்களுக்கு மிக முக்கியமான, அதாவது ஒரு காரணியாக இருக்கின்றது அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு. அதே நேரத்திலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், இன்னொரு நாங்கள் 2-3 கிழமைக்கு பிற்பாடு நாங்கள் இந்த மாரடைப்பு நோய்க்குரிய அறிகுறிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இந்த அறிகுறிகளே முக்கியமானது நெஞ்சு வலி. ஆனால் இந்த நீரிழிவு நோயினாலே பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு எப்போதுமே சைலண்ட் ஹார்ட் அட்டாக், சைலண்ட் எம்ஐ அல்லது அமைதியான மாரடைப்பு நோய் அவர்களுக்கு ஏற்படும். இந்த அமைதியான மாரடைப்பு நோய் என்றால் என்ன? அவர்களுக்கு நெஞ்சு வலி போன்ற முன் அறிகுறிகள், அதாவது ரெட் சைன் ஒன்றும் இல்லாமலேயே உடனடியாகவே அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதிலே விழுந்து அவர்கள் சாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை நாங்கள் சொல்லுவோம் சைலண்ட் எம்ஐ என்று சொல்லுவோம். அதாவது மாரடைப்பு நோயாளிகளுக்கு நெஞ்சு வலி வராது. ஒருவருக்கு, சாதாரணமான ஒருவருக்கு மாரடைப்பு நோய் வருகின்றது என்றால், இந்த தடை பிளாக் வருகின்றது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நெஞ்சு வலிக்கும் என்ன. ஆனால் இவர்களுக்கு இந்த நீரிழிவு நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கு செல்லுகின்ற இதயத்துக்கு செல்லுகின்ற நரம்புகளிலே ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு காரணமாக என்ன நடைபெறும் என்றால், இந்த இதய நோய், அதாவது இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு மாரடைப்பு நோய் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு நெஞ்சு வலி இராது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் மிகுந்த அவதானமாக இருப்பது மிகவும் முக்கியம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அமர்த்தி நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0777356245 தொலைபேசியின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த பொழுந்திருக்கின்ற நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.